தலையில சின்ன ஒரு காயம் 4 தையல் போடுறபடி அண்ணா வந்து படுத்திருந்தவன். இப்ப நான் போன போக்குல வந்து நான் அண்ணா கேட்ட விஷயம், உனக்கு என்ன நடந்துட்டு கேட்டேன். நடந்துட்டு கேட்க எனக்கு அண்ணா சொன்ன விஷயம், அடிச்சவங்க 7 நாள் வந்து கோமால இருந்தது, 7 நாளைக்கு பிறகு வந்து ஐசியூல வச்சிருக்கலாதான்னு சொல்லி இப்ப வார்டு நம்பர் 7க்கு மாத்தி இருக்கு. இதுவரைக்கும் எங்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாது. சிடி ஸ்கேன் எல்லாம் பண்ணி இப்ப எங்களுக்கு சொல்ற விஷயம் என்னண்டா டாக்டராக, அவங்களுக்கு தலையில வந்து அங்கங்க வந்து கலங்கள் வந்து இறந்து இருக்குது, மூளையில ஒரு பகுதி தான் வேலை செய்யுது. அந்த மூளையில ஒரு பகுதி வேலை செய்யற இடத்துல ஆபரேஷன் செய்யணும். ஆனா அந்த ஆபரேஷன் செய்யறன்னு சொன்னா இவர் வந்து ஒரு சுய நினைவுல இருக்கணும். ஆனா கோமா நிலையில இருக்கிறபடியா இவருக்கு ஆபரேஷன் செய்யலாது. அதால வந்து இவரை காப்பாற்ற கஷ்டம். 95% வந்து காப்பாற்றுறதுன்றது சரியான மோசமான நிலைமை தான் என்று சொல்லி எங்களுக்கு வந்து இப்ப வந்து அப்படியான ஒரு காரணத்தை சொல்லி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. இப்ப வந்து டாக்டர்கள் சொல்லிச்சுன்னா நீங்க டிக்கெட் வட்டி மாஞ்சோலைக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி, மாஞ்சோலைக்கு எப்படி நீங்க கொண்டு போறது? ஒரு முள்ளியவளையில இருந்து முள்ளியவளை மாஞ்சோலை ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு ஏத்துறாங்கன்னு சொன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏத்துறாங்க, ஓகே. ஆனா ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்ப லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்கன்னு சொன்னா ஏழாதுன்ற ஒரு கட்டத்துலதான் அந்த கதையை சொல்றாங்க. எங்களுக்கு அது விளங்குது. போலீஸ் நிலையத்திற்கு ஒரு முக்கியமான விவரங்களை பேசுவதற்காக வருகை தந்திருந்தோம். என்னுடைய சட்டத்தரணி திரு நுவான் போபகே அவர்கள் அதிகாலையில் வந்திருந்தார். உங்களுக்கு தெரியும், கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பிரபலமாக பேசப்பட்ட ஒரு செய்திதான், சிவலிங்கம் தர்சன் என்கின்ற ஒரு நபர் ஒரு காயம் காரணமாக யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு இன்றவர் கோமா நிலையில் 20 நாட்களுக்கு மேலாக இருக்கின்றார். இந்த கோமா நிலை தொடர்பாக பல்வேறு சந்தேகங்கள் அவரது குடும்பத்திற்கு இருக்கின்றது. குறிப்பாக அவரது தங்கை மற்றும் ஏனைய உறவினர்கள் இது அவரது நிலை கண்டு மிகவும் வருத்தமான சூழ்நிலையில் இன்று இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக வைத்தியசாலைக்கு செல்வதும் அவரை பார்ப்பதும் கண்ணீர் விடுவதும் என்று அந்த குடும்பம் சொல்லொன்னா துயரங்களை அனுபவித்து வருகின்றது. வீட்டிலிருந்து செல்லும் பொழுது திடகாத்திரமாக பூரண சுகத்தோடு சென்ற ஒருவர் எப்படி இப்படி கோமா நிலைக்கு தள்ளப்பட்டார் என்ற கேள்வியை அவருடைய சகோதரி பல இடத்தில் கேட்க முனைந்திருக்கின்றார். இறுதியாக ஊடகத்திற்கு வந்தும் அவர் அந்த கேள்வியை கேட்டிருக்கின்றார். இதற்கான காரணம் என்னவென்றால், அவர் கைது செய்யப்பட்டு 6ஆம் தேதி கைது செய்யப்பட்டு 7ஆம் தேதி சிறைச்சாலைக்கு சென்ற பின்னர் அவர் அன்றே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் ஒரு காயத்தோடு. பின்னர் வைத்தியசாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு மீண்டும் அவர் கோமா நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் பொழுது அவருடைய தங்கை அங்கு சென்று சிந்துஜா அவர்கள் அவரோடு பேசி இருக்கின்றார். அவர் சிந்துஜா அவர்களுக்கு தெளிவாக என்னை தாக்கி இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே இந்த சம்பவம் தொடர்பாக அவர்களுக்கு பாரிய சந்தேகங்கள் இருக்கின்றது. அத்தோடு ஒரு சிறைச்சாலையில் ஒரு கைதிக்கு என்ன நிகழ்ந்தாலும் அதனுடைய பொறுப்பை கூற வேண்டிய கடப்பாடு சிறைச்சாலை ஆணையாளருக்கும் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களுக்கும் இருக்கின்றது. அவற்றை விட்டுவிட்டு இந்த பெண் தன்னுடைய அவல நிலையை ஊடகத்தில் கூறியதற்காக இந்த பெண்ணின் மீது மீண்டும் ஒரு முறைப்பாடை செய்திருக்கின்றார்கள். அவர் இன்று காலையில் வைத்தியசாலைக்கு செல்கின்றார், பின்னர் போலீஸ் நிலையத்திற்கு வருகின்றார். கேட்க பார்க்க ஆட்கள் இல்லை. இது ஒரு துன்புறுத்தல் சம்பவமாக நான் இதை பார்க்கின்றேன். ஒரு குடும்பம் அவல நிலையில் இருக்கின்றது. ஒரு என்னென்று தெரியாத ஒரு நிலைமையில் அந்த குடும்பம் வாடிக்கொண்டிருக்கின்றது. குறித்த நபருக்கு என்ன நடக்கப் போகின்றது என்று யாருக்கும் தெரியாது, பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கின்றார். அந்த காயத்தை நீங்கள் உற்று நோக்குவீர்களாக இருந்தால் அது ஒரு விழுந்த வந்த காயமா என்பதில் பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றது. ஒரு குடும்பத்திற்கு சந்தேகங்கள் ஏற்படத்தான் வேண்டும் என்ற இழப்பு அவர்களுடையது. அந்த சந்தேகத்தை சரியான முறையில் நிவர்த்தி செய்ய வேண்டியது போலீசாரினுடைய கடமை. போலீசார் என்பவர்கள் மக்களை பாதுகாப்பதற்காக இருக்கின்றார்கள். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், வட்டுக்கோட்டை சம்பவம் உங்களுக்கு தெரியும். அது மட்டுமல்ல, இலங்கை முழுக்கவுமே இந்த கஸ்டடி மர்டர், அதாவது கஸ்டடியில் கொலைகள் என்பது மலிந்து கிடக்கின்றது. நாங்கள் இதற்கு முன்னரும் பல்வேறு நபர்களுடைய இறப்பு சம்பவங்களை பேசி இருக்கின்றோம். இது உண்மையிலேயே தாக்கப்பட்டதா அல்லது விழுந்தாரா என்பது தொடர்பாக ஒரு சுயாதீனமான விசாரணை ஒன்று தேவை. ஏனென்றால் நாளை இப்படி யாருக்கும் இடம்பெறக்கூடாது. அதைவிட முக்கியமான ஒரு விடயம், ஒரு பெண் இப்படியான ஒரு பாதிப்பிலே முன்வந்து இந்த விடயத்தை தைரியமாக ஊடகங்களுக்கு பேசும் பொழுது நாம் அனைவரும் அவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். மாறாக அவருக்கு 1008 கேள்விகளை தொடுத்து அவரின் மீது முறைப்பாடுகளை செய்து அவரை துன்புறுத்துகின்ற செயற்பாடை செய்வது மிக கேவலமான ஒரு வேலை. இதை இந்த போலீஸ் தரப்பு செய்வதை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். அத்தோடு அவருக்கான பூரண சட்ட உதவிகளை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். ஜேஎம்ஓவினுடைய அறிக்கையை கோர இருக்கின்றோம்.
இது தொடர்பாக மேலதிகமாக நீதிமன்றத்தினூடாக என்ன செய்ய முடியுமோ அதை நாங்கள் செய்வதற்கு இருக்கின்றோம். அது மட்டுமல்லாது மனித உரிமை ஆணைக்குழுவிலே மீண்டும் ஒரு முறைப்பாட்டை செய்வதற்கு இருக்கின்றோம். போலீஸ் தலைமையகத்திற்கு இதை தெரியப்படுத்துவோம். பாராளுமன்றத்தில் இதை பேச வைப்போம். இதில் என்ன நடந்தது என்பதை அறிவதற்கான பூரண உரிமை இந்த குடும்பத்திற்கு இருக்கின்றது. அவர்கள் எந்த முன்முடிவும் எடுக்கவில்லை. ஆனால் அவர்களது சந்தேகம் நியாயமானது, அவருடைய வருத்தம் நியாயமானது. எனவே அவற்றிற்கான பதிலை கூற வேண்டிய கடப்பாடு போலீசுக்கு இருக்கின்றது என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். அத்தோடு ஊடக நண்பர்கள் தயவு செய்து ஒரு பெண் முதல் முறையாக ஊடகத்துக்கு வந்து பேசும் பொழுது அவரால் முழுமையாக சரியாக பேச முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. அவரது அண்ணா வருத்தமான சூழ்நிலை இருக்கின்றார். அவருடைய கருத்துக்களை சரியான முறையிலே கொண்டு சேர்க்க வேண்டியது எங்களுடைய ஊடக நண்பர்களுடைய கடமை என்பதை நான் மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வழக்கு தொடர்பாக ஆங்காங்கே பிழையான தகவல்கள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது யார் செய்கின்றார்கள் என்றது எனக்கு தெரியாது. ஆனால் நான் நேரடியாக அந்த விவரங்களை அறிந்த வகையில் இன்று போலீசாருடனும் பேசிய வகையில் கூறுகின்றேன். அவர் ஒரு கைகலப்பு தொடர்பான ஒரு வழக்கிலே தான் அவர் நீதிமன்றத்திற்கு செல்லாத காரணத்தினால் பிடியாணை மூலம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். போதைப் பொருளோ வேறு விடயங்களோ கிடையாது என்பதை முதலில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்னும் ஒன்று, வேறு யாராவது போதைப் பொருள் விடயத்தில் கைது செய்யப்பட்டால் கூட அவர்களை தாக்குவதற்கோ அவர்களை கொலை செய்வதற்கோ அல்லது கோமாவிற்கு அனுப்புவதற்கோ யாருக்கும் உரிமை கிடையாது என்பதையும் மீண்டும் ஒரு முறை நான் கூறிக்கொள்கின்றேன். இது மக்களினுடைய பாதுகாப்பு தொடர்பானது. போலீசார் மக்களினுடைய பாதுகாப்புக்கு உரித்தானவர்கள், அதை கேள்விக்குறியாக மாற்றுபவர்கள் அல்ல என்பதை நாங்கள் அவர்களுக்கு அடித்து கூற வேண்டிய தருணத்தில் இருக்கின்றோம். நன்றி. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசோக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.